ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ரொம்ப ஹெல்த்தியான சிம்பிளான அவல் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது டயட் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ் ஆகும். நான் இன்றைக்கி 200 கிராம் வெள்ளை அவல் எடுத்து வச்சுருக்கேன். அவலும் அரிசி மாதிரி தான் கொஞ்சம் அழுக்காக இருக்கும். ஒரு 2-3 டைம் தண்ணி விட்டு அலசிக்கோங்க. தண்ணி விட்டு அலசினோடனே அவல் வந்துட்டு நல்லா உப்பி வந்துடும், ரொம்பவே சாஃப்டாயிரும். இப்படி கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு அலசுறப்பவே அதனுடைய அழுக்கெல்லாம் உங்களுக்கு சைடில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி எல்லாமே வெளியே வந்துடும். அரிசி கழுவுற மாதிரியே கழுவிக்கோங்க. இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கல், தூசு அது மாதிரிலாம் இருக்கும். இப்படி கழுவுறப்ப அது எல்லாமே வெளியே வந்துடும். ஒரு 2-3 டைம்ஸ் தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டு அலசி எடுக்கிறப்ப நம்மளுக்கு வந்து கொல கொலன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 2 நிமிஷத்துலேயே அந்த ஈரம் ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகி ரொம்ப ட்ரையாக உதிரியாக நம்மளுக்கு அவல் கிடைக்கும். இப்போ ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு பொரிய விட்டுக்கோங்க. இதுக்கு வந்துட்டு வேர்க்கடலை போட்டு செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலையை விடவே முந்திரி பருப்பு வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் உங்ககிட்ட முந்திரி இல்லைன்னா நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு நல்லா பொன்னிறமாக வணங்குற வரைக்கும் எண்ணெயிலேயே வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அப்புறமேட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அவளை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சேர்க்குறப்பவே தெரியும் அவள் வந்துட்டு எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. நம்ம அலசி எடுக்கிறப்போ ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் இது மாதிரி நல்லா உதிரியாக ஆயிரும். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம், இது டோட்டலாகவே ரெடி ஆகிறதுக்கே 5 நிமிஷம் தான் ஆகும். டோட்டலாக 5 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வெளியே எடுத்து வச்சிட வேண்டியது தான். இதுக்கு வந்து சைடிஷ் வந்துட்டு பெருசாக தேவைப்படாது. இந்த வேர்க்கடலை முந்திரி பருப்பே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் மாங்காய் ஊறுகாய் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இது சாப்பிட்றப்ப சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.